friends, welcome back to my channel Cook with me. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான காரக்குடி ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. அரை மூடி அளவுக்கான தேங்காயை துருவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கான பொட்டுக்கடலை, தேவைக்கு ஏற்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4 காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு. இதுதாங்க நமக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் சூடானோன்னு அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதோடைய பச்சை வாசனை போனா போதும், ரொம்ப அதிகமாக நீங்க வதக்க வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காயை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 2 பல் அளவுக்கான பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கான பொட்டுக்கடலை அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம லைட்டா வதக்கி வச்சிருக்கக்கூடிய ஆனியன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்ப நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை மிக்ஸி ஜார்ல நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சில நீங்க கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் சூடானதும் உளுந்தும் கடுகும் நான் இது கூட சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது கூடயே நீங்க தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பை சட்னி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான காரக்குடி ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.